السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது வகுப்பிலே நாங்கள் அகீதா சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு மிகவும் விரிவான ஒரு தலைப்பு. அதாவது அகீதா கலைக்கான ஒரு முன்னுரை, அறிமுகம். அகீதா கலை சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது அறிமுகமாக இருந்தாலும் இது ஒரு விரிவாக நாங்கள் அணுக வேண்டிய ஒரு தலைப்பு என்பதனால் இது சில வேளை சற்று விரிவான ஒரு உரையாக இருக்கலாம், பாடமாக அமையலாம். இதிலே நாங்கள் முக்கியமாக 11 தலைப்புகளில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக இல்முல் அகீதா என்று சொன்னால் என்ன, அதே போல இல்முல் அகீதாவினுடைய அந்தஸ்து என்ன, அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக இல்முல் அகீதாவுக்கான சட்டம், அதன் பயன்பாடு, பயன் என்ன, அதனை கற்பதனால் உள்ள பயன் என்ன. நான்காவது இல்முல் அகீதாவுக்கும் ஏனைய இஸ்லாமிய கலைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன. ஐந்தாவது இல்முல் அகீதாவுக்கான பெயர்கள், வேறு வேறு என்ன பெயர்களில் அது அழைக்கப்படும். அதே போல ஆறாவது இல்முல் அகீதாவிலே உள்ள சிந்தனை பள்ளிகள் என்ன. இல்முல் அகீதா கலையின் சிந்தனை பள்ளிகள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு இல்முல் அகீதாவினுடைய உள்ளடக்கம், அதனுடைய வரைபடம், அதிலே என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன. அடுத்ததாக எட்டாவது இல்முல் அகீதாவிலே, அகீதா கலையிலே தொகுக்கப்பட்ட நூட்கள். ஒன்பதாவது அகீதா கலையிலே எப்படியான விதங்களில் தொகுப்பதை, அகீதா கலையிலே நூட்கள் தொகுப்பதற்கான அணுகுமுறைகள் என்ன, எப்படியான வித்தியாசமான அணுகுமுறைகளில் அகீதா நூட்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக அகீதாவினுடைய முக்கியமான சில விடயங்களுக்கான சட்டங்கள் என்ன, அகீதா சம்பந்தமான சில முக்கியமான சட்ட திட்டங்கள், அவற்றை நாங்கள் அதிலே பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அதிலே 10 சட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக 11வது இறுதியாக இந்த அகீதா கலையை நாங்கள் எவ்வாறு கற்க வேண்டும், அகீதா கலையை நாங்கள் எவ்வாறு கற்க வேண்டும், அதுக்கான அத்தியாவசியமான விடயங்கள் என்ன, அதனுடைய படித்தரங்கள் என்ன, ஒரு கட்டங்கள் என்ன என்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் அதிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் ஒரு சில தலைப்புகளை மாத்திரம் பார்க்கலாம். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், நிறைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், அகீதாவினுடைய முன்னுரையை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே எழுதப்பட்ட நூல்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், அல்லது உரைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், அதிலே ஒரு போதாமை நிலவுகின்றது. அதிலே ஒரு அதிகமான நூல்களே போதாமை நிகழ்கின்றது. ஏனென்றால் அதிலே முக்கியமான சில விடயங்கள் தவறவிடப்பட்டிருக்கின்றன என்பதனால் ஒரு போதாமை காணப்படுகின்றது. முக்கியமான விடயம், அதிலே காணப்படக்கூடிய முக்கியமான குறைபாடுகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், முதலாவது விடயம் அகீதாவினுடைய உள்ளடக்கத்துக்கும் இல்முல் அகீதா கலையினுடைய உள்ளடக்கத்துக்கும் இடையிலே கலந்து பேசப்பட்டிருக்கிறது. அதாவது அகீதா என்பது வேறு, இல்முல் அகீதா என்பது வேறு என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக. எனவே அதிகமான இந்த அகீதா கலையினுடைய முன்னுரை நூல்களிலே
அகீதா பற்றிய அறிமுகம் வழங்கப்பட்டிருக்கிறது தவிர அகீதா கலை பற்றிய அறிமுகம் அங்கு காணப்படாமல் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு குறையாகும். எனவே அகீதா கலை பற்றிய அறிமுகத்தில் அந்த கலையை பற்றி அறிமுகம் செய்யப்பட வேண்டுமே தவிர அகீதாவினுடைய உள்ளடக்கங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க கூடாது. அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்ன, அந்த நூல்களில் காணப்படக்கூடிய இரண்டாவது முக்கியமான குறைபாடு, இல்முல் அகீதா சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் தவறவிடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அல் மதாரிசுல் அக்தியா, அகீதா சிந்தனை பள்ளிகள், அதே போல அஹ்காம் மசாயில் அகீதா, அகீதாவின் சம்பந்தமான அகீதா கலையிலே உள்ள முக்கியமான சட்டதிட்டங்கள், அதே போல அகீதாவை எவ்வாறு நாங்கள் இல்முல் அகீதா கலையை நாங்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை அது கூறாமல் விடுபட்டிருக்கின்றது. எனவே இப்படியான இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துதான் நமது இன்றைய உரையை நாங்கள் எமது பாடத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம், எல்லா கலைகளுக்கும் மபாதிஉல் உலூம் என்ற கலைகளின் அடிப்படைகள், கலைகளுக்கான அடிப்படைகள் என்று 10 விடயங்களை சொல்வார்கள். அந்த 10 விடயங்கள், அதாவது அந்த மபாதிஉல் உலூம் சொன்னால் என்ன, அல் மஆரிஃப் அல் மஅலூமாத்தில் அஸாசியா துஈனு மஅரிஃபத்துஹா அத்தாலிப لعلم ما على تحصيل تصور إجمالي عن كنه العلم المخصوص وماهيته. அதாவது ஒரு குறிப்பிட்ட கலையினுடைய யதார்த்தத்தை பற்றிய ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலை ஒரு மாணவனுக்கு வழங்கக்கூடிய அமைப்பிலேயே உள்ள அடிப்படையான தகவல்கள், ஒரு கலையை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் தான் இந்த மபாதிஉல் உலூம் என்று சொல்வது. அது 10 என்பதுதான் பிற்காலத்தில் வந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே பிரபலமான விடயம். இன்ன மபாதி குல்லி ஃபன்னின் 10 الحد والموضوع ثم الثمرة ونسبة وفضله والواضع والاسم والاستمداد حكم الشارع مسائل والبعض بالبعض اكتفى ومندر الجميع حاز الشرفا என்று 10 விடயங்கள். அல் ஹத் என்று சொன்னால் தாரீஃப், ஒரு கலையை எடுத்துக்கொண்டால் அதனுடைய தாரீஃப் என்ன, வரைவிலக்கணம் என்ன என்று சொல்வார்கள். இரண்டாவது அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று சொல்வார்கள். மூன்றாவது அதனுடைய பயன் என்ன, அதனை படிப்பதனால் வரக்கூடிய பயன். அடுத்தது அதற்கும் ஏனைய கலைகளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன, அது அடிப்படை கலையா அல்லது உதவியான ஒரு கலையா. அதே போல அதனுடைய சிறப்பு என்ன, அதை உருவாக்கியவர் தொகுத்தவர் யார் என்பதை கூறுவார்கள். அதே போல அதுக்கு சூட்டப்படக்கூடிய பெயர்கள், என்னென்ன பெயர்களால் அந்த கலை அழைக்கப்படும். அதே போல அது இஸ்திம்தாத், அதை அந்த கலையை எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, எங்கிருந்து அது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய மூலாதாரம். அடுத்ததாக அதை கற்பது சம்பந்தமான இஸ்லாமிய தீர்ப்பு என்ன, இஸ்லாத்தில் அதற்குரிய தீர்ப்பு என்ன, அதை கற்பது வாஜிபா சுன்னத்தா என்ற விடயங்கள் பேசப்படும். அடுத்ததாக அதிலே உள்ள தலைப்புக்கள், அது மௌது என்று சொன்னால் அது ஆய்வு செய்யக்கூடிய பிரதான விடயம். மசாயில் என்று சொன்னால் அதனுடைய தலைப்புகள், அதிலே உள்ள தலைப்புகள். இந்த 10 விடயங்கள் பேசப்படும். ஆனால் இந்த 10 விடயங்கள் மாத்திரம் ஒரு கலையை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு போதுமானதா என்று கேட்டால் அது போதுமானதல்ல. அதிலே காணப்படாத முக்கியமான விடயங்களாக நாங்கள் 5 விடயங்களை குறிப்பிடலாம். ஒவ்வொரு கலையையும் கற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய 5 விடயங்கள். ஆனால் அந்த 10 விடயங்களிலும் உள்ளடங்காதவை என்ன, அந்த கலையினுடைய வளர்ச்சி, உருவாக்கம், வளர்ச்சி, அந்த கலையினுடைய உருவாக்கம், வளர்ச்சி, கட்டங்கள், இவைகளை பற்றி அதிலே பேசப்படவில்லை. நாங்கள் 10 விடயங்களை சொன்னால் அந்த 10 விடயங்களிலும் இந்த விடயம் வரவில்லை. ஆனால் அது மிக முக்கியமானது ஒரு கலையை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. அதே போல அதிலே தொகுக்கப்பட்ட நூட்களுடைய முறைமைகள், என்னென்ன அடிப்படைகளில் நூல்கள் தொகுக்கப்பட்ட நூட்கள் எல்லாம் ஒரே மன்ஹஜை அடிப்படையாக கொண்டதா அல்லது பல்வேறு முறைகளை கொண்டதாக அமைந்திருக்கிறதா என்பதை அதிலே சொல்லப்படவில்லை. மேலும் 3வது முக்கியமான விடயம், முக்கியமான பிரதான நூட்கள் என்ன, அந்த கலையினுடைய முக்கியமான பிரதான நூட்கள் என்ன, அந்த கலை அடிப்படையான நூட்கள் என்ன என்ற விடயங்களும் அதிலே சொல்லப்படவில்லை. அந்த 10 விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10 விடயங்களிலும் புத்தகங்களை பற்றி எந்த விதமான
கருத்துக்களும் சொல்லப்படவில்லை. அந்த புத்தகங்கள் சொன்னது போல அதனுடைய மன்ஹஜ்களும் சொல்லப்படவில்லை. அடுத்ததாக 4வது விடயம், அதிலே உள்ள பல்வேறு விதமான மதுஹபுகள், சிந்தனைகள், அவற்றை பற்றி பேசப்படவில்லை. உதாரணமாக ஃபிக்ஹை எடுத்துக்கொண்டால் அந்த ஃபிக்ஹிலே உள்ள அந்த எத்தனை மதுஹபுகள் இருக்கின்றன என்ற விடயங்கள் எல்லாம் அந்த 10 விடயங்கள் 10 உபாதில் உலூமிலே அடங்கவில்லை. ஆனால் அது ஃபிக்ஹை படிப்பதற்கு முன்னால் அந்த விடயங்களை ஒருவர் தெரிந்திருப்பது மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் ஒரு ஃபிக்ஹை படிக்கக்கூடிய இடத்திலே இது ஷாஃபி மதுஹுடைய கருத்து, ஹனஃபி மதுஹுடைய கருத்து, மாலிக் மதுஹுடைய கருத்து என்று சொன்னால் அவரால் அது என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்து கொள்ள முடியும். அதே போல அக்கீதாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜஹமி, அஷ்அரி, முஅத்தஸிலி, இப்படி பல விடயங்கள், கலாம், இல்முல் கலாம், இது போன்ற பல வார்த்தைகள் அடிக்கடி வரும். எனவே அவற்றையெல்லாம் படித்த ஒருவருக்குத்தான் இங்கு என்ன சொல்லப்படுகிறது, அந்த சொல்லப்படக்கூடிய அதனுடைய ஆழத்தை அவரால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். 5வது, அந்த கலையிலே பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான பிரதான ஆதாரங்கள் என்ன என்ற விடயங்களை பற்றி அந்த 10 அடிப்படைகளும் பேசவில்லை. எனவே நாங்கள் அந்த விடயங்களை இவற்றிலே பார்க்க இருக்கின்றோம். இவற்றை பார்ப்பது என்று சொன்னால் அதனை மிக விரிவாக நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த அறிமுகம் என்பதனால் மிக விரிவாக நாங்கள் அதனை பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு இடத்திலே அந்த விடயத்தை கேட்டால் அல்லது படித்தால் இதைத்தான் அது சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வருவோம், அகீதா என்று சொன்னால் என்ன? நாங்கள் சொன்னோம் அகீதா என்பது வேறு, இல்முல் அகீதா என்பது வேறு. இதனை நாங்கள் மிக தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது அல் அகீதா. அகீதாவுக்கு ஒரு வரைவிலக்கணம் நாங்கள் சொல்லுவோம், இல்முல் அகீதாவுக்கு வேறு இன்னொரு வரைவிலக்கணம் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு விடயமாக பார்ப்போம். அப்ப அகீதா என்று சொன்னால் என்ன? உறுதியான நம்பிக்கை, உள்ளத்திலே நம்பக்கூடிய நம்பிக்கைக்குத்தான் என்ன சொல்லப்படும்? அகீதா என்று சொல்லப்படும். அகீதா என்ற வார்த்தை ஆரம்ப கால டிக்ஷனரிகளிலே காணப்படாத ஒரு வார்த்தை. அக்கத, அதனுடைய அடிப்படை வார்த்தை அக்கத என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தாலும் அகீதா என்ற வார்த்தை பிரயோகம் பயன்பாட்டில் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அதே போல குர்ஆன் சுன்னாவிலும் அந்த வார்த்தை கிடையாது. சில ஹதீஸ்களிலே அக்துல் கல்ப் சம்பந்தமான உள்ளம் நம்பக்கூடியவைக்கு அக்துல் கல்ப் என்ற வார்த்தை ஹதீஸ்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அகீதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. நாங்கள் மொழி அகராதிகளிலே நாங்கள் பார்த்தால் அதிலே அக்கத என்ற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய கருத்து என்ன? உறுதியை குறிக்கிறது. உறுதியாக பிணைத்தல், உறுதியாக இருத்தல் என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக அது காணப்படுகிறது. அப்படி அந்த கருத்தின்படி பார்த்தால் அஷ்ஷித்தா வர்ரபத் என்ற கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் அகீதா என்று சொன்னால் நாங்கள் சுருக்கமாக மார்க்கத்திலே அதற்கான கருத்து என்ன? அகீதா என்று சொன்னால் இஸ்லாத்திலே அதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளுதல், நம்புதல். இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் உறுதியாக நம்புதல் என்பதற்கு சொல்லப்படும். இது பொதுவான ஒரு வரைவிலக்கணம். ஏன்னா அகீதா கலையிலே சொல்லப்படக்கூடிய வரைவிலக்கணம் அல்ல, பொதுவாக. அப்படி என்றால் இதில் எல்லாமே அடங்கும். அதாவது கோட்பாடுகள் மாத்திரமல்ல, தகவல்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தில் உள்ள சொல்லப்பட்ட தகவல்கள் கோட்பாடுகள் மாத்திரமல்லாமல் செயல் ரீதியான விடயங்களும் கூட அது அடங்கும். தொழுகை கட்டாயம் என்று நாங்கள் நம்புவது, ஜகாத்து கட்டாயம் என்று நம்புவது, ஹஜ்ஜு கட்டாயம் என்று நம்புவது, இவைகள் அனைத்துமே இதிலே உள்ளடங்கிவிடும். ஆனால் ஒரு கலை என்ற அடிப்படையிலே அகீதா இஸ்லாமியா என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்த்தால் அதற்கு பல வரைவிலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன.
நாங்கள் அவற்றையெல்லாம் பார்க்காமல் சிறந்த வரைவிலக்கணம் என்ன என்பதை, பொருத்தமான வரைவிலக்கணம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அகீதா, இல்முல் அகீதா கலையிலே அகீதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக நாடப்படுவது என்ன என்று கேட்டால், இப்ப நாங்கள் அகீதாவுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறோம். அகீதாவுக்கான வரைவிலக்கணம் அகீதா கலையிலே சொல்லப்படக்கூடிய வரைவிலக்கணத்தை சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னது என்ன, இஸ்லாத்திலே பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தையை எடுத்தால் அதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுதும் அது மொழி ரீதியாக அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அது முஸ்தலா ஷர்அன், மார்க்கத்திலே அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய கருத்து என்ன, அதைத்தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் உறுதியாக நம்புவதற்குத்தான மார்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய வரைவிலக்கணம். இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் அகீதா இஸ்லாமியா என்று சொன்னால் என்ன என்றால், அகீதா கலையிலே என்ன வரைவிலக்கணம்? அந்த வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போம். பஹிய மௌதுஆத்து தௌஹீத், ஏகத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தலைப்புகளும். தௌஹீத் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, அவனை ஏகத்துவப்படுத்துவது, அவன் பரிபாலனத்து அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த பண்பிலே அவனை நாங்கள் ஏகத்துவப்படுத்துவது. அடுத்ததாக அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருநாமங்கள், பண்புகள், இவற்றிலே அவனை ஏகத்துவப்படுத்துவது. இந்த 3 வகையான தௌஹீதுகளையும் உள்ளடக்கிய தலைப்புக்கள். அது ஒன்று. இரண்டாவது விடயம் என்ன, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது சம்பந்தமான தலைப்பு. இரண்டாவது ஈமான், அல்லாஹ்வை நம்புவது, அதோடு அல்லாஹ்வை நம்புவதோடு 6 அம்சங்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று வரக்கூடிய ஈமானுடைய 6 ருக்குன்கள், அதைத்தான் நாங்கள் அர்கானுல் ஈமான் என்று சொல்கிறோம். அவற்றை பேசக்கூடிய தலைப்புகள். வல் ஈமான் மௌதுஆத்து தௌஹீத் வல் ஈமான் வமா யதஅல்லகு பிஹி, அதோடு சம்பந்தப்பட்டவைகள், ஈமானோடும் அதனோடு சம்பந்தப்பட்டவைகளும். வல் முகையபாத், அதே போல மறைவானவற்றை பற்றிய விடயங்கள். வன் நுபுவாத், அதே போல நபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே போல வல் கதர், விதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அத்தோடு வல் உசூல் அல் அகதிய்யா அல்லதி வகஅத்தில் முகாலஃபத்து மினல் முப்ததிஅத்தி பிஹா, பித்அத்வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவர்களுக்கென்று உருவாக்கி கொண்ட சில விடயங்கள் இருக்கின்றன. எனவே அதற்கு மாற்றமான எங்களுடைய நம்பிக்கை என்ன? அதாவது சில அகீதாவுடைய அம்சங்கள், முக்கியமான அம்சங்களிலே சில பித்அத்வாதிகள் தவறான கருத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அப்படி மாற்றம் செய்த அந்த விடயங்களை பற்றியும் அகீதாவிலே நாங்கள் பேசுவோம். எனவே அதுதான் அகீதா இஸ்லாமியா. ஒருத்தர் அகீதாவை படிக்கிறதாக இருந்தால் இந்த விடயங்களை படிக்க வேண்டும். தௌஹீதை பற்றி படிக்க வேண்டும். ஈமான், அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறைவானவற்றை, சுவர்க்கம், நரகம், கபர், இது போன்றவற்றை நம்புவது. அதே போல கதர், விதி, அதே போல பித்அத்வாதிகள் மாற்றம் செய்த அகீதாவுடைய அம்சங்கள் இவற்றை படிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் அகீதாவை படித்ததாக கருதப்படும் என்பதைத்தான் இந்த வரைவிலக்கணம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மௌதுஆத்து தௌஹீத், அகீதா இஸ்லாமியா என்று சொன்னால் மௌதுஆத்து தௌஹீத் வல் ஈமான் வமா யதஅல்லகு பிஹி வல் முகையபாத் வன் நுபுவாத் வல் கதர் வல் உசூல் அல் அகதிய்யா அல்லதி வகஅத்தில் முகாலஃபத்து மினல் முப்ததிஅத்தி ஃபீஹா என்பதுதான் அகீதா இஸ்லாமியா என்பதற்குரிய தஅரீஃப். இப்ப அடுத்ததாக நாங்கள் அகீதா என்ற வார்த்தையை நாங்கள் சொன்னோம், ஆரம்பகால அகராதிகளிலோ அல்லது குர்ஆன் சுன்னாவிலோ அந்த வார்த்தை இடம்பெறவில்லை. எனவே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை குறிப்பதற்காக அகீதா என்ற அந்த பிரயோகத்தை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று நாங்கள் பார்த்தால் பயன்படுத்தலாம் என்பதுதான் சரியான கருத்து. எப்படி நாங்கள் நஹு, சர்ஃப், உஸூல் ஃபிக்ஹ் என்ற பல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறோமோ அதே போல ஒன்றுதான் இதுவும். அதுவும் குர்ஆன், நஹு, சர்ஃப், உஸூல் ஃபிக்ஹ் எல்லாம் குர்ஆன்ல வரவில்லை. அதே போல உலூமுல் ஹதீஸ் இவையெல்லாம் குர்ஆன்ல வரவில்லை.
இருந்தாலும் நாங்கள் அதனை பயன்படுத்துகிறோம் ஒரு கலையை குறிப்பதற்காக. அதே போன்று இதனையும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஏனென்றால் பிரயோகங்கள், ஒரு கலைக்கு பெயர் வைப்பது அல்லது ஒரு விடயத்துக்கு ஒரு பெயரை நாங்கள் சூட்டுவது, பெயர் சூட்டுவது என்பது இஜ்திஹாதுக்குட்பட்ட ஒரு விஷயம். வஹீயில் வந்தவற்றைத்தான் பெயராக வைக்க வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதுதான் அடிப்படை. வஹீயில் வந்த பெயர்களைத்தான் நாங்கள் சூட்ட வேண்டும் என்பது அடிப்படை அல்ல. மாற்றமாக பொருத்தமான பெயர்களை நாங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்யலாம் என்பதுதான் அடிப்படை. எனவே பிரயோகங்களை பொறுத்தவரையிலே, பயன்பாடுகளை பொறுத்தவரை, வார்த்தைகளை பயன்படுத்துவதை பொறுத்தவரையிலே மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. தவிர மார்க்கத்தில் கட்டாயம் வந்தவற்றை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல. வழக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் தான், நம்பிக்கைகளை பொறுத்தவரையில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தில் வந்தவற்றை மாத்திரம் நம்ப வேண்டும், அதே போல வணங்க வேண்டும். ஆனால் ஒரு விடயத்துக்கு ஒரு கலைக்கு பெயர் வைப்பதை பொறுத்தவரையிலே அதற்கு மார்க்கத்தில் வந்திருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மார்க்கத்துக்கு நாங்கள் அவ்வாறு பெயர் வைப்பதன் மூலமாக மார்க்கத்துக்கு முரணான எதுவும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதை உறுதியும் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனித்தால், அதை கவனிப்பதன் மூலமாக அது மார்க்கத்துக்கு முரணல்ல என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தலாம். முதலாவது விடயம் என்ன? அந்த வார்த்தை சரியான கருத்தை உடையதாக இருக்க வேண்டும். அதே போல மொழி ரீதியாக அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அகீதா என்ற வார்த்தையிலே மொழி ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அக்கதா என்ற வார்த்தையிலே இருந்து வந்த ஒரு வார்த்தை அகீதா. ஃபைலா என்ற வசன் அரபு மொழியிலே உள்ளது. அரபு மொழியிலே இல்லாத ஒரு வசனிலே நாங்கள் ஒரு பெயரை கொண்டு வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அடுத்தது சஹீஹுல் மஅனா. அது எப்படி இருக்க வேண்டும்? சஹீஹுல் மஅனா வல் பின்யா வல் வஸன் ஃபில் லுகா. இது முதலாவது விடயம். அய்யகுன அல் முஸ்தலஹு சஹீஹுல் மஅனா வல் பின்யா வல் வஸன் ஃபில் லுகா. கருத்தா அரபு மொழியிலே உள்ள ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் ஒரு பெயரை தெரிவு செய்வேன். அரபு மொழிக்கு பொருத்தமில்லாத, கருத்துக்கு பொருத்தமில்லாத, அரபு மொழியில இல்லாத ஒரு கருத்தை ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கொடுத்து விடக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? ஷரியாவுக்கு மாற்றமான கருத்துக்களை அது உள்ளடக்கி இருக்கக்கூடாது. ஷரியாவுக்கு மாற்றமான கருத்துக்களை அது உள்ளடக்கி இருக்கக்கூடாது. அதனுடைய உள்ளடக்கத்திலே ஷரியாவுக்கு மாற்றமான கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த அகீதா என்ற வார்த்தையில் இப்படியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? மொழி ரீதியாக, கருத்து ரீதியாக, மொழி கருத்தோ அல்லது மொழியிலே உள்ள அந்த வார்த்தை அமைப்பிலோ ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்றால் அப்படி ஒன்றும் இல்லை. அதே மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது கருத்துக்கள் அதிலே வருகின்றனவா என்றால் அப்படியும் இல்லை. ஆனால் சில நவீன காலத்திலே உள்ள சில ஆய்வாளர்கள் அகீதா என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸிலே அது வரவில்லை என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வாதம் பொருத்தமற்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் முஸ்தலஹாத் என்பதை பொறுத்தவரையிலே அவைகள் இஜ்திஹாதுக்குட்பட்டவை. இஜ்திஹாதின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதை தவிர மார்க்கத்தில் வஹீலே வந்தவற்றை வைத்துதான் நாங்கள் பேர் வைப்பது கிடையாது. உதாரணமாக நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே ஷர்த்து, ருக்குன், வாஜிப் அப்படி என்றெல்லாம் நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். அப்படி குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா அந்த வார்த்தைகள்? இல்லை. அப்படி என்றால் அதுவும் பிழையாகிவிடும். எனவே அது பொருத்தமற்ற ஒரு வாதம். அடுத்தது இரண்டாவது கருத்து என்ன? அதை அனுமதிக்கக்கூடிய, நாங்கள் சொல்லக்கூடிய அந்த முறை. ஆனாலும் ஒரு சாரா என்ன சொல்கிறார்கள்? அகீதா என்று பயன்படுத்துவதை விட ஈமான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. அப்படி ஒரு அதுதான் சிறந்தது, இதுதான் சிறந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? இவ்வளவு நேரம் அகீதாவை பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது அகீதா கலை. அகீதா கலை. எனவே அகீதா கலை என்பது அகீதாவை விட விரிவான ஒரு பகுதி. அதாவது இன்று அகீதா நூட்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே காணப்படக்கூடிய உள்ளடக்கங்கள்
ஏற்கனவே நாங்கள் அகீதாவுக்கு சொன்ன வரைவிலக்கணத்தை விட மேலதிகமான பல தகவல்களை அது உள்ளடக்கி இருக்கின்றது. அது உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இல்முல் அகீதா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், هو الفن المختص بالبحث في الأحوال المتعلقة بمسائل أصول الدين وما يقترن بها اعتمادا على الأدلة الشرعية المعتبرة. ஈமானின் அடிப்படைகள் சம்பந்தமான விடயங்களோடு ஈமானின் அடிப்படையான விடயங்கள் சம்பந்தமான பல்வேறு நிலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு கலை. ஈமானின் அடிப்படை விடயங்களோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நிலைகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு கலைதான் இல்முல் அகீதா. அதோடு மேலதிகமாக வமா யக்தரினு பிஹா, அதோடு மாற்றி உசூல் ஈமானோடு மாற்றிலும் நாங்கள் சுருக்கிக் கொள்ள மாட்டோம். அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்களையும் அதுவே ஆய்வு செய்யப்படும். அடுத்ததாக முக்கியமான மூன்றாவது பகுதி இஅ்திமாதுன் அலல் அதில்லத்தி ஷர்இய்யத்தில் முஅத்தபரா, மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்யப்படக்கூடிய கலைதான் இல்முல் அகீதா என்பது. இப்ப இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தால், முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அல் முத்தஅல்லிகா பிமசாயில் உசூலித்தீன். அப்படி என்றால் என்ன? உசூல் ஈமான், மசாயில் உசூல் ஈமான் என்று சொன்னால் அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, இந்த 6 விடயங்கள். அப்ப இதுதான் அகீதாவினுடைய அடிப்படை மையக்கரு, அதுதான் மையப்பொருள். இல்முல் அகீதாவினுடைய மையப்பொருள் இந்த 6 விஷயங்கள் தான். அதைத்தான் நாங்கள் மசாயிலு உசூலில் ஈமான் என்பதாக நாங்கள் சொல்வோம். மசாயிலு உசூலில் ஈமான். அடுத்ததாக வமா யக்தரினு பிஹா, அதனோடு சேர்ந்தவைகள் என்று சொன்னால் என்ன? சஹாபாக்கள் பற்றிய நிலைப்பாடு, இமாமத்து ஆட்சியாளர்கள் சம்பந்தமான நிலைப்பாடு, இதே போல அகீதா கிதாபுகள் இதை போன்று வரக்கூடிய ஏனைய தலைப்புக்கள். அடுத்ததாக இஅ்திமாதுன் அலல் அதில்லத்தி ஷர்இய்யத்தில் முஅத்தபரா என்றால் ஏற்கத்தக்க மார்க்க ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், இதெல்லாம் மார்க்க ஆதாரம் என்பதாக கருதப்படுமோ அவைகள் அனைத்தும் இல்முல் அகீதாவிலே ஆதாரமாக கொண்டு வரப்படலாம். அந்த ஆதாரம் திட்டவட்டமான ஆதாரமாக இருந்தாலும் சரி, திட்டவட்டமற்ற ஆதாரமாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக இரண்டாவது தலைப்பு, முதலாவது தலைப்பை நாங்கள் முடித்துவிட்டோம். இல்முல் அகீதா என்பதை பற்றிய வரைவிலக்க பகுதியை நாங்கள் முடித்துவிட்டோம். இரண்டாவது தலைப்பு என்ன? அதனுடைய அந்தஸ்து, அந்த அகீதா கலையினுடைய அந்தஸ்து. பல அறிஞர்கள் இல்முல் அகீதா தான் எல்லா கலைகளையும் விட சிறந்த கலை என்பதாக சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்னு அபீல் அஸீஸ் ரஹ்மஹுல்லாஹ் 8ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். அவர் தனது அகீதத் தஹாவியா என்ற நூலிலே ஆரம்பமாக சொல்லும்போது என்ன சொல்கிறார்? فإنه لما كان علم أصول الدين أشرف العلوم, இந்த இல்மு உசூலுத்தீன் என்பது மிகச்சிறந்த கலை என்பதாக அவர் சொல்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அவ்வாறு அகீதா கலைதான் மிகச்சிறந்த கலை என்பதற்கான நியாயங்கள் என்ன? முதலாவது விஷயம், அதனுடைய உள்ளடக்கம். அது எதனை பற்றி பேசுகிறது? பிரதான விடயம் என்ன? அது பேசக்கூடிய பிரதான விடயம் அது அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. அல்லாஹ்வை பற்றி, ஈமானோடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளை பற்றித்தான் பேசுகிறது. அத்தோடு நபிமார்கள், மறுமை நாள், அதே போல ஈமானுடைய ஏனைய விடயங்கள், இந்த 6 விடயங்களில் ஏனைய அடிப்படைகள், இந்த 6 விடயங்களை பற்றித்தான் பேசுகிறது. எனவே இதைவிட சிறந்த ஒன்று எங்கும் இருக்க முடியாது. எனவே அதுதான் சிறந்த கலை என்பதற்கான முதலாவது நியாயம். இரண்டாவது நியாயம் என்ன? அதன் ஆதாரங்களுடைய பலம், வலிமை. இது அகீதாவில் சொல்லப்படக்கூடிய ஆதாரங்களுடைய வலிமை, அது மிகவும் வலுவான ஆதாரங்கள். அகீதாவுக்கு சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் ஏனைய கலைகளில் சொல்லப்படக்கூடிய ஆதாரங்களை விட வலுவான ஆதாரங்கள். அதனால்தான் அதனை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும்.
ஆதாரங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகவும் பலமாகவும் வலிமையாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதனுடைய நோக்கம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் நோக்கத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்தது. அது அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு வழிவகுக்கின்றது, உதவி செய்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலும் அதுதான் சிறந்த கலை. நான்காவது, அதன் பக்கம் உள்ள தேவை என்று பார்த்தாலும் கூட அகீதா இல்லாமல் மற்ற என்ன விடயங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு என்ன அது பெரிய குறையாகத்தான் இருக்கும். எனவே மக்களுடைய மார்க்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இல்முல் அகீதா என்ற கலையினூடாகத்தான் சாத்தியம். மக்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது. ஐந்தாவது விடயம், ஏனைய கலைகளில் அது செலுத்தக்கூடிய தாக்கத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்த கலையாக கருத முடியும். ஏனைய எல்லா கலைகளிலும் அகீதா மிக பெரும் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது. இல்முல் அகீதா மிக பெரும் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது. அடுத்ததாக மூன்றாவது தலைப்புக்கு நாங்கள் செல்வோம். இல்முல் அகீதாவை படிப்பதனுடைய சட்டமும் அதன் பயனும் அதனை படிப்பதனுடைய சட்டம் என்ன என்று பார்த்தால் பொதுவாக இஸ்லாமிய கலைகளை படிப்பதனுடைய சட்டம் பற்றி நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டம் கிடையாது. மாற்றமாக 3 வகையாக அதை நாங்கள் பிரித்தணுக முடியும். முதலாவது, ஒவ்வொரு கலை எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக மார்க்க அடிப்படை கலைகள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கலைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதனை 3ஆக நாங்கள் பிரித்தணுக முடியும். உலூமு ஷர்இய்யாவை கற்பது உடைய சட்டம் 3ஆக நாங்கள் அதனை பிரித்து அணுகலாம். முதலாவது, அதிலே ஒரு பகுதி, எல்லா கலைகளிலும் ஒரு பகுதி எல்லா முஸ்லிம்களும் அதனை தெரிந்து வைத்திருப்பது கட்டாயம். இன்னொரு பகுதி எல்லோரும் மீது கட்டாயம் அல்ல, அது ஃபர்து கிஃபாயா. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அது சுன்னத்தான பகுதி. எனவே அகீதாவை கற்பது அல்லது இல்முல் அகீதாவை கற்பது, அதாவது இல்முல் நஹ்வை கற்பது அல்லது ஹதீஸை கற்பது, தஃசீரை கற்பது, இதனுடைய சட்டம் என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவைகள் அந்த கலை முழுக்க எல்லோருக்கும் ஒரே விதத்திலே சட்டம் கொடுக்க முடியாது. எனவே ஆட்களை பொறுத்து அது வேறுபடும். அதனுடைய அவசியத்தை பொறுத்து வேறுபடும். அகீதாவிலே எல்லோரும் நம்ப வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பகுதி, அது எல்லோரும் முஸ்லிம்களும் நம்ப வேண்டிய பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது இல்முல் அகீதாவிலே, அது ஆய்வாளர்கள், அந்த துறைசார் அறிஞர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய பகுதி. இன்னொரு பகுதி அதை எல்லோரும் அறிந்து கொள்வது சிறப்பானது, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பு, தெரிந்திருந்தால் சிறப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. அதே அடிப்படையில் தான் இந்த இல்முல் அகீதாவையும் நாங்கள் பார்ப்போம். இல்முல் அகீதாவை நாங்கள் சொன்ன அந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையிலே எல்லா விடயங்களையும் கற்பது போதுமான ஒரு துறைசார் நிபுணர்கள் அதனை அறிந்திருந்தால் மற்றவர்களை விட்டும் அந்த கடமை நீங்கிவிடும். ஆனால் அகீதா 6 இஸ்லாத்தின் அந்த ஈமானின் 6 அம்சங்களையும் தெரிந்து வைத்திருப்பது, சுருக்கமாகவாவது அது எல்லா முஸ்லிம்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதிலே உள்ள விவரமான சிறு சிறு அம்சங்கள், நுணுக்கமான விடயங்கள், அவற்றை அந்த துறைசார் நிபுணர்கள் மாத்திரம் அறிந்து கொண்டால் போதுமானது. மற்றவர்கள் அறிவது அது சுன்னத்தான ஒரு விடயமாக அமைந்துவிடும். அடுத்ததாக, இந்த இல்முல் அகீதாவை கற்பதனுடைய பயன் என்ன என்றால், அது மிகச்சிறந்த ஒரு அறிவை அறிந்து கொண்ட பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறது. கலைகளில் மிகச்சிறந்த கலையை நாங்கள் கற்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அது தருகிறது. இரண்டாவது பயன், இந்த உலகத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை எங்களுக்கு அது ஏற்படுத்துகிறது. இல்முல் அகீதாவை யார் சரியான முறையை படிப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு தோற்றம் பிறக்கும். இல்லாதவர்கள், ஏனையவர்களுக்கு அப்படியான உலகத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். மூன்றாவது விடயம் என்னவென்றால், இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு
பதிலளிப்பதற்கு ஆன திறமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை நாங்கள் ஆழமாக படிப்பதன் மூலமாக. அதே போல மார்க்கத்திலே பல்வேறு பிரச்சனைகளை உருவாகுவதற்கான காரணங்கள் என்ன என்ற விடயங்களை இவங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதே போல 5வது, முஸ்லிமுக்கும் ஏனையவர்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கான ஆற்றலை வழங்கும். அது காபிர்களாக இருக்கலாம், அல்லது அவனுடைய விதத்துகளை செய்யக்கூடிய ஏனைய முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு சரியான தெளிவை, அவர்களை கையாளுவதற்கான ஆற்றலை இந்த இல்முல் அகீதாவை நாங்கள் படிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே பாருங்கள், நாங்கள் இந்த இல்முல் அகீதாவை படிப்பதிலே எவ்வளவு நிறைய பயன்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் இதன் மூலமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக நாங்கள் 4வது தலைப்பாக இல்முல் அகீதாவுக்கும் வேலைய கலைகளுக்கும் இடையிலே உள்ள சம்பந்தம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இல்முல் அகீதாவுக்கும் ஏனைய கலைகளுக்கும் இடையிலே மிக மிக நெருக்கமான ஒரு தொடர்பு காணப்படுகிறது, பிரிக்க முடியாத தொடர்பு. அது இல்முல் அகீதாவுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, மாற்றமாக ஷரியா கலைகள் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது. இல்முல் அகீதாவை பொறுத்தவரையிலே அப்படி என்ன சம்பந்தம் காணப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தால், அதில் பல குர்ஆன் சுன்னாவிலே இருந்துதான் இந்த இல்முல் அகீதா எடுக்கப்படுகிறது. எனவே தஃப்சீர் ஹதீஸோடு நிறைய தொடர்பு இது இருக்கிறது. அதே போல பகுத்தறிவு ரீதியான பல்வேறு விடயங்கள் இதில் பேசப்படுகின்றன. மனித இயல்பு ரீதியாக பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதே போல அரபு மொழியிலே இருந்து பல விடயங்கள் எடுக்கப்படுகின்றன. எனவே அந்த கலைகளோடு மிக நெருக்கமான தொடர்பு இந்த அகீதாவுக்கு இருக்கின்றது, இல்முல் அகீதாவுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக அகீதா கலையை சரியான முறையிலே நாங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், ஏனைய கலைகளுடைய உதவி இல்லாமல் எங்களால் இதனை சரியாக புரிய முடியாது. ஏனைய கலைகளில் இருந்து பல விடயங்களை இல்முல் அகீதா எடுத்துக்கொள்கின்றது, முதலாவது விடயம். அடுத்த விடயம், ஏனைய கலைகளை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், ஓரளவேனும் புரிந்து கொள்ளாமல் இந்த கலையிலே நாங்கள் என்ன செய்ய முடியாது, நிபுணத்துவத்தை அடைய முடியாது. இல்முல் அகீதாவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஏனைய கலைகளோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் எங்களுக்கு இந்த கலையிலே சிறந்து விளங்கலாமா என்றால் முடியாது. அது எந்த கலையாக இருந்தாலும், ஷரியாவிலே உள்ள எந்த கலையாக இருந்தாலும், எல்லா கலைகளோடும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு கலையிலும், குறிப்பிட்ட ஒரு கலையில் கூட எங்களால் என்ன செய்ய முடியாது, சிறந்து விளங்க முடியாது. 3வது விடயம் என்னவென்று சொன்னால், அகீதாவிலே பேசப்படக்கூடிய அதே தலைப்புகள் அல்லது வேறு கலைகளிலே பேசப்படக்கூடிய அதே தலைப்புகள் அகீதாவிலும் பேசப்படும். அந்த அடிப்படையிலும் ஏனைய கலைகளோடு அதற்கு தொடர்பு இருக்கிறது. உதாரணமாக ஹகீகா வல் மஜாஸ், அத்தஹ்சீன் வத் தக்பீஹ், அல் கத்இ வல் ظன்னி போன்ற பல விடயங்கள் அகீதா கலையிலும் பேசப்படுகிறது, உஸூல் ஃபிக்ஹ் கலையிலும் பேசப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு கலைக்கும் அதற்கேற்ற விதத்தில் அது பேசப்படும். எல்லா கலைகளும் ஒரே விஷயத்தையே பேசப்பட மாட்டது, ஒரே தலைப்பாக இருந்தாலும் வெவ்வேறு விதங்களில் அது அணுகப்படும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலும் ஏனைய கலைகளோடு அகீதா கலை தொடர்புபடுகிறது. அடுத்ததாக 4வது விடயம் என்னவென்று சொன்னால், மற்ற கலைகளில் இந்த அகீதா ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பின் அடிப்படையிலும் ஏனைய கலைகளோடு அதுக்கு தொடர்பு இருக்கிறது. நம்ம ஃபிக்ஹுக்கும் உஸூல் ஃபிக்ஹுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அதே போலதான் இது. ஆனால் அகீதாவை பொறுத்தவரையிலே, இல்முல் அகீதாவை பொறுத்தவரையிலே அது மற்ற கலைகளிலே இருந்து தாக்கம் பெற்றதை விட இந்த இல்முல் அகீதா என்பதுதான் ஏனைய கலைகளில் மிக பெரும் ஒரு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. எனவே அதிலே இருந்துதான் மற்ற கலைகளை எல்லோரும் அணுகுவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே
ஏனைய அனைத்து கலைகளிலும் இந்த அகீதாவினுடைய தாக்கம் காணப்படுவது தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆனால் இல்முல் அகீதா ஏனைய கலைகளால் தாக்கம் அடைந்திருக்கிறதா என்று கேட்டால் அரபு மொழி கலை அதோடு அகீதா மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிலே உள்ள அந்த வார்த்தைகளுடைய கருத்துக்கள் தலாலாத்துல் அல்ஃபாத் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அந்த தலாலாத்துல் அல்ஃபாத் வார்த்தைகளின் கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் என்பது அது அரபு மொழியிலே உள்ளது, உசூல் அது பேசப்படும். அது அகீதாவை புரிந்து கொள்வதிலே மிக பெரும் ஒரு தாக்கத்தை அது செலுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது 5வது தலைப்பாக நாங்கள் அகீதா கலைக்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களும் அதன் பெயர்களை நாங்கள் பார்த்தால் இது கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சில வேளை எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, எங்களுடைய பயன்பாட்டிலே இல்லாத சில பெயர்களை சிலர் அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். சில நூல்களிலே நாங்கள் படிக்கலாம். அந்த நேரத்திலே இவற்றை நாங்கள் தெரிந்து வைத்திருந்தால் தான் இது அகீதாவை பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் சில நூட்கள் கூட அகீதா என்ற பெயரில் இருக்க மாட்டாது. அகீதா என்ற பெயர் இல்லாமல் வேறு பெயர்கள் இருக்கும். நாங்கள் அகீதா கிதாபு என்று தேடக்கூடிய நேரத்தில் அந்த பெயரை கண்டால் என்ன செய்யலாம்? சில வேளை இது அகீதாவுக்கு சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் அப்படியே விட்டு செல்லலாம். ஆனால் அகீதாவுக்கு இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன என்று சொன்னால் நாங்கள் அகீதா கிதாபுகளை தேடக்கூடிய நேரத்தில் அந்த பேர் நாங்கள் கற்றிருக்கக்கூடிய அந்த பெயர்களை வேறு ஒரு கிதாப் இருந்தாலும் அதுவும் அகீதாவை பற்றி பேசியிருக்கிறதா என்பதற்கு அதையும் எடுத்து ஆய்வு செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் 2 வகையாக நாங்கள் பிரிக்க போகிறோம். இந்த பெயர்களை ஒன்று அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அவர்களிடத்திலே இந்த இல்முல் அகீதாவுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர்கள் என்ன, அதே போல அடுத்தது ஏனைய சிந்தனை பள்ளிகளைச் சேர்ந்தவரிடத்திலே என்ன பெயர்களை கொண்டு அது அழைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இல்முல் அகீதா என்ற பெயர் தான் மிக பிரபலமான இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை பேசுவதற்கான மிக பிரபலமான பெயர் இல்முல் அகீதா. இல்முல் அகீதா என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்தினார்களா என்று கேட்டால் இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்த அறிஞர்கள் யாருமே இல்முல் அகீதா என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. அவர்கள் அகீதா என்ற பெயரை மாத்திரம்தான் பயன்படுத்தினார். அந்த இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தவில்லை. இல்ம் அல் அகீதா என்று பயன்படுத்தாமல் அல் அகீதா என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் மிக பிரபலமான பெயர், குறிப்பாக பிற்காலத்திலே வந்தவர்களிடத்திலே. இது இந்த அகீதா என்ற பெயர் எப்பொழுது தோன்றியது என்று கேட்டால் 3ஆம் நூற்றாண்டிலே தோன்றி எங்களுக்கு கிடைத்த ஆரம்பகால அதனை முதலாவதாக பயன்படுத்தியதாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது இமாம் தஹாவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது அகீதத் தஹாவியா என்ற நூலிலே ஹாதா பயானு அகீதத்தி அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. அவர் ஹிஜ்ரி 321 ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 4ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். இவர் தனது நூலிலே அந்த அகீதா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிக பழமையான வார்த்தை பிரயோகம், அகீதா என்ற வார்த்தை பிரயோகம். இந்த கலையை சொல்வதற்காக, கலையை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகம் மிக பழமையானது. 2வது அல் ஃபிக்ஹுல் அக்பர். இது 2ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது 3ஆம் நூற்றாண்டு. நாங்கள் இங்கு சொல்லக்கூடிய பெயர்கள் பெரும்பாலும் அந்த பிரபல்யத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற நூலிலே அகீதாவை பற்றி பேசக்கூடிய நூலிற்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று பெயர் சூட்டி இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இல்முஸ் சுன்னா. இது மிக ஆரம்ப காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர். ஹிஜ்ரி 161 மரணித்த ஒரு அறிஞர் ஷுஐப் இப்னு ஹர்ப் என்பவர் அகீதாவை பற்றி சொல்லும்போது ஹத்திஸ்னி பிஹதீஸின் மினஸ் சுன்னஹ், சுன்னாவில் இருந்து சில விடயங்களை எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த இடத்தில் அவர் சுன்னா என்று சொல்வது எதை? அகீதாவை. அதற்கு பதிலளித்த இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அகீதாவை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அவர்
எனக்கு அக்கீதாவை படித்துத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? சுன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த. ஆரம்ப காலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்மு சுன்னா. எனவே ஆரம்ப காலத்தில் இருந்த அறிஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகம் இல்மு சுன்னா என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 4வது பெயர் உசூலுத்தீன். இதனை பல அறிஞர்கள் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த இமாம்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 4ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். அவர் சொல்றார், நான் அபு ஹாத்திமிடத்திலே நான் கேட்டேன், அபு ஹாத்திம் அதே போல் அபு ஸுர்ஆ ஆகியோரிடத்திலே நான் கேட்டேன், சஅல்து அபி, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனது தந்தை அபு ஹாத்திம் அதே போல அபு ஸுர்ஆ ரஹ்மத்துல்லாஹ் ஆகிய 2 பேரிடத்திலும் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅ அவர்கள் உசூலுத்தீனிலே என்ன நம்பிக்கையில இருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அவர் என்ன சொல்கிறார்? அகீதாவிலே அஹ்லுசுன்னாக்களுடைய அகீதா என்ன என்பதை கேட்கும் பொழுது உசூலுத்தீன் என்ற வார்த்தையை தான் அகீதாவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் இன்னும் பல அறிஞர்களும் அந்த உசூலுத்தீன் என்பதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக ஏன் இல்முல் அகீதாவுக்கு உசூலுத்தீன் என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றால், இல்முல் அகீதாவிலே பேசப்படக்கூடிய அதிகமான தலைப்புகள் மார்க்கத்தின் அடிப்படைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதிலே உள்ள பல விடயங்கள், பெரும்பாலான விடயங்கள், அதிகமான விடயங்கள் உசூலுத்தீனோடு மார்க்கத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் அதற்கு அப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. 5வது ஒரு முக்கியமான பெயர் தான் அல் ஈமான். இது பிரபலமாக இல்லாவிட்டாலும் பல அறிஞர்கள் அதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆரம்பகால அறிஞர்களிடத்திலே இந்த அல் ஈமான் என்ற பெயரிலே பல நூல்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளுடைய கருத்து என்ன? சில அறிஞர்கள் அகீதாவுடைய விடயங்களை, அகீதாவுடைய அனைத்து விடயங்களையும் அதிலே பேசுவார்கள். அகீதாவினுடைய அனைத்து விடயங்களையும் பேசுவார்கள். ஆனால் இன்னும் ஒரு சாரார் அல் ஈமான் என்ற பெயரிலே நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அகீதாவுடைய எல்லா விடயங்களையும் அதிலே பேச மாட்டார்கள். மாற்றமாக அல் ஈமான், அதாவது நம்பிக்கை என்று சொன்னால் என்ன, இஸ்லாத்திலே நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்றால், நம்பிக்கையிலே செயல்பாடுகளும் சேருமா சேராதா, நம்பிக்கை அதிகரித்து நம்பிக்கையிலே கூடுதல் குறைவு ஏற்பட முடியுமா என்ற பல விடயங்களை அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் அந்த இதிலே பேசுவார்கள். வேறு எந்த அகீதாவுடைய விடயங்களையும் அவர்கள் பேச மாட்டார்கள். எனவே ஈமான் என்று இருக்கக்கூடிய ஆரம்பகால அறிஞர்களுடைய நூல்கள் அனைத்துமே முழு அகீதாவையும் பேசிய நூல்கள் அல்ல. சில வேளை அகீதாவுடைய பல விடயங்களை, எல்லா விடயங்களையும் பேசியிருப்பார்கள், அல்லது நிறைய விடயங்களை பேசியிருப்பார்கள், அல்லது சில வேளை இந்த ஈமானை பற்றி மாத்திரம் பேசியிருப்பார்கள். 6வது பெயர் என்னவென்றால் அத்தௌஹீத். ஆரம்பகால அறிஞர்கள், சில அறிஞர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இமாம் முஸானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய மாணவர், அவர் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். அவர் சொல்கிறார், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே தௌஹீதை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் இமாமிடத்திலே தௌஹீதை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பதில், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமூகத்துக்கு வெளிவாசல் இயற்கை தேவைகளை கழிக்கக்கூடிய ஒழுக்கங்களை கற்பித்து கொடுத்துவிட்டு தௌஹீதை கற்றுக் கொடுக்காமல் சென்றிருப்பார்கள் என்று நாங்கள் நினைப்பதற்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது ஸஹீஹுல் புகாரியிலே கிதாபு தௌஹீத் என்ற ஒரு பாடத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே இந்த பெரும்பாலும் அஸ்மா சிஃபாத்துகள்
விடயத்திலே தவறான கருத்தை கூறியவர்களுக்கு மறுப்பான பல விடயங்களை ஹதீஸ்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் அகீதாவுக்கு தௌஹீத் என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அகீதாவிலே தௌஹீத் மாத்திரமல்ல, தௌஹீத் ஒரு பகுதி மாத்திரம்தான். இருந்தாலும் தௌஹீத் என்ற பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், முக்கியமான காரணம் அகீதாவிலே மிக பேசப்படக்கூடிய மிகச் சிறந்த விடயம் தௌஹீத் தான். அகீதாவிலே பேசப்படக்கூடிய இல்முல் அகீதாவிலே பேசப்படக்கூடிய மிகச் சிறந்த விடயமாக இந்த தௌஹீத் என்ற தலைப்பு இருப்பதனால் அந்த பெயர் ஒரு விடயத்துக்கு பெயர் வைக்கும் பொழுது அதிலே உள்ள மிகச் சிறந்த விடயத்தை வைத்து பெயர் வைப்பார்கள். அந்த அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தௌஹீத் என்ற வார்த்தை ஹதீஸிலே வந்திருக்கிறது. தௌஹீத் என்ற பிரயோகம், அதாவது யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும்போது என்ன சொல்கிறார்கள்? முதலாக நீங்கள் அவர்களை அல்லாஹ்வை தௌஹீத் செய்யுமாறு, ஐயுஹிதுல்லாஹ், அல்லாஹ்வை தௌஹீத் செய்யுமாறு அழையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅஹல்ல பித்தௌஹீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னதை தௌஹீதை அவர்கள் சொன்னார்கள், உரத்து சொன்னார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தௌஹீத் என்ற வார்த்தை ஹதீஸிலே இடம்பெற்ற ஒரு வார்த்தை. ஷரியா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷரியா என்ற பெயரிலும் அகீதா நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் ஆரம்ப கால அறிஞர்களிடத்திலே அதிகமாக இருக்கவில்லை. அதை பயன்படுத்திய அறிஞர்கள் ஆஜூரி ரஹ்மத்துல்லாஹ் தனது அஷ்ஷரியா என்ற நூலில், இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹ் தனது இபானா அன் ஷரியாத்தில் ஃபர்கத்தின் நாஜியா என்ற நூலிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஷரியா என்பது ஆரம்ப கால அறிஞர்களிடத்திலே 2 கருத்துக்களிலே பயன்படுத்தப்படும். முதலாவது மார்க்கத்தை குறிப்பதற்காக, மார்க்கத்தில் என்ன விடயமாக இருந்தாலும் அது அகீதாவாக இருக்கலாம், அகீதா இல்லாமல் இருக்கலாம், ஃபிக்ஹா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஷரியா என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு கருத்து, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையை குறிப்பதற்காகவும் ஷரியா என்ற வார்த்தையை அறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே. எனவே நாங்கள் அந்த வசன நடையை முன்பின் விடயங்களை வைத்துதான் இவர்கள் என்ன கருத்திலே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு நூலின் உள்ளடக்கத்தை பார்த்துதான் இந்த எந்த கருத்திலே புத்தகத்துக்கு ஷரியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஏனைய சாரார் அல் மദ്രസத்துல் கலாமியா, நாங்கள் பார்த்தா மദ്രസத்து அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அறிஞர்களிடத்திலே என்ன பெயர்கள் பயன்படுத்தப்படும்? மദ്രസத்துல் கலாமியா என்று சொல்லப்படக்கூடிய சிந்தனை பள்ளியினிடத்திலே அவர்களை பற்றி நாங்கள் பின்னால் விரிவாக பார்ப்போம். என்ன பெயர்கள் பயன்படுத்தப்பட்டன என்று பார்த்தால், இல்முல் அகீதா என்ற அஹ்லு சுன்னாக்கள் பயன்படுத்தக்கூடிய அதே பெயரை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். அதே போல அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற பெயரையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக மദ്രസத்து மாத்ரிதியாக்கள், மாத்ரிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஹனஃபி மத்ஹபை சேர்ந்த மாத்ரிதிகள் அதனை பயன்படுத்துவார்கள். ஏன் இமாம் அபு ஹனீஃபா அந்த ரஹ்மத்துல்லாஹ் அந்த பெயரிலே தனது நூலை தொகுத்திருக்கிறார்கள் என்ற காரணம் தான் அது முக்கியமான காரணம். அதே போல இல்மு தௌஹீத், இல்மு அத்தௌஹீத் என்ற பெயரையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். 4வது இல்மு உஸூலுத்தீன் என்ற பெயரையும் அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். 5வது முக்கியமான அவலத்திலே காணப்படக்கூடிய பெயர் இல்முல் கலாம். இதுதான் அவலத்திலே மிக பிரபலமான பெயர். அகீதா பாடங்களுக்கு கூட இல்முல் கலாம் என்பதாகத்தான் அவர்கள் நிறைய இடங்களிலே பயன்படுத்துவார்கள், இல்முல் கலாம் என்பதாக. உதாரணமாக ஆமிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வதை பாருங்கள், அஷ்ரஃபுல் உலூமி இன்னமா ஹுவல் இல்முல் முலக்கபு பிஇல்மில் கலாம். மிகச் சிறந்த அறிவு என்ன? இல்முல் கலாம் என்று அழைக்கப்படக்கூடிய கலைதான். அப்படி என்றால் அல் பாஹிஸ் அன் ذாத்தி வாஜிபில் வுஜூத் வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ முத்தஅல்லகாத்திஹி, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆய்வு செய்யக்கூடிய இல்முல் கலாம் என்பதாக அவர் சொல்கிறார். பாருங்கள், அகீதாவுக்கு அவர்கள் சொன்ன பெயர் என்ன? இல்முல் கலாம். இந்த பெயர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அஹ்லு சுன்னாக்களுக்கும்
முத்தக்கல்லிமீன்களுக்கும் இடையிலே பொதுவான பெயர்களாக இல்முல் அகீதா, இல்முத் தௌஹீத், இல்முல் ஃபிக்ஹில் அக்பர், இல்மு உஸூலுத்தீன் என்ற 4 பெயர்களையும் நாங்கள் பார்க்க முடியும். அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான பேர் இல்முஸ் சுன்னா, இல்முல் ஈமான், இல்மு ஷரி. அதாவது அஹ்லுஸ் சுன்னாக்களுக்கு மாத்திரம் சொந்தமான பெயர்கள், அவர்கள் மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் அகீதாவுக்கு இல்முஸ் சுன்னா, இல்முல் ஈமான், இல்மு ஷரியா. அஹ்லுல் கலாம் அவர்களுக்கென்று மாத்திரம் குறிப்பான பெயர் தான் இல்முல் கலாம் என்பது. மொத்தமாக நாங்கள் இங்கு 8 பெயர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மொத்தமாக 8 பெயர்களை பார்த்திருக்கிறோம். அதிலே 8வது இல்முல் கலாம் என்பது மாத்திரம் முத்தக்கல்லிமீன்களிடத்திலே பயன்படுத்தப்படக்கூடியது. மொத்த 7 பெயர்களும் அஹ்லு சுன்னாக்கள் பயன்படுத்துவார்கள். அதிலே 4 பெயர்களிலே 4 பெயர்களிலே முத்தக்கல்லிமீன்களும் உடன்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் மிக முக்கியமான நுணுக்கமான பாடமான இல்முல் அகீதா கலையிலே தோன்றிய சிந்தனை பள்ளிகள் என்ற தலைப்பிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.